என்னோட பர்பஸ் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கொண்டு வரதுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்ன்மெண்ட்ல என்னோட ஒர்க் ரிலேட்டடா ஒர்க் எப்பயுமே இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம ரிலீவ் ஆகலாம், இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம இன்னும் மேல சேரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்து நோக்கத்தோட நான் இங்க வந்தேன். வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு உட்கார்றதுக்குலாம் ரொம்ப சிரமமா இருந்தது. ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல என்னாலலாம் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல கன்டினியூஸா உட்கார முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைலாம் மாறிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைச்ச மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பொறுமையா கையாள்ற தன்மை இருந்தது. ஒரு சில ஈகோக்கள் என்னை விட்டு அகன்றது. எப்பயுமே நான் வந்து எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு இதுலயும் பேசும்போதும், டாப் ஆஃப் அ மவுண்டன் இஸ் த பாட்டம் ஆஃப் த நெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எதுக்காக அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம தலையில என்னைக்குமே ஒரு அகங்காரம் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு இந்த மாரி ஒரு பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதுன்னு நான் நினைக்கிறேன். இத நான் வந்து கன்டினியூஸா கொண்டு போணும். டெய்லி அந்த 40 நாள் அவங்க சொன்ன மாரி அத நான் செய்யணும். அத செஞ்சுகிட்டு அதுல இருக்க பலன நான் அடையணும்னு நினைக்கிறேன். அதே மாரி இத பார்த்துட்டு இருக்கிறவங்களும், நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. இது வந்து வெளிய இருக்கிறத விட உள்ள வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இதோட அனுபவம் புரியும். நீங்களும் வருவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.